இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ போய் என்ஜாய் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். மேடம் ஆர்டர் கொஞ்சம் இருங்க. எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க போல வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்றாங்கப்பா. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். இந்தாங்க பில். உங்க போனுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். சரி. காசு குல்டி பேக்ல இருக்கு. நீ பண்ணிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே பொய் தானோன்னு உன் மேல சந்தேகம் வருது. சும்மா இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன நீ சந்தேகப்படாத. இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், சும்மா கத்தி பேசி சத்தம் போட்டு நீ பண்றதெல்லாம் நியாயப்படுத்தலாம் நினைச்ச உடைச்சு பல்ல நான் பேத்துருவேன். இங்க ஓங்குற கைய அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓங்க ரொம்ப நேரம் இருக்காது. நம்ம குடும்பமான போக கூடாதுங்கிறதுக்காக தான் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நீ பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா இருக்கேன்னு மட்டும் நடக்காத. அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதியும் தான் இந்த இந்துவோட சுயநலம். அத கெடுக்கிற மாதிரி நீ இன்னொரு தடவை தப்பு பண்ணி பொய் சொல்லி மறைச்சிடலான்னு நினைச்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. நீ பண்ண காரியத்தை அப்பா கிட்ட சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அவருக்கு தெரிஞ்சா அவரு தாங்கிக்க மாட்டாரு. அதனால இந்த விஷயத்தை இதோட விடுறேன். இதுக்கப்புறமாவது குடும்ப கஷ்டத்தை யோசிச்சு படிக்கிற வழிய பாரு. நேத்து வரைக்கும் நம்ம கோவப்பட்டா எதிர்த்து பேசவே பயந்து போறவ இன்னைக்கு கைய ஓங்கிக்கிட்டு வரா. நம்ம இது வரைக்கும் சொன்ன போய் காலேஜில் இருக்கிற அரியர்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோன்னு தெரியலையே. இவகிட்ட இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எங்க போனா இவ? எவனோ போன் அடிக்கிறான். ஆத்தி இவனா? சொல்லுவாப்ல. ஏய், எங்கடா இருக்க? என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அது ஒரு அர்ஜென்ட் மேட்டரா திடீர்னு வெளியே வந்துட்டேன் மாப்ள. டேய், யாரை கேட்டா என்னோட வண்டி எடுத்துட்டு போன? நான் எப்படிடா இப்ப வீட்டுக்கு போறது? யார கேட்டா? அந்த புல்லட்டே என்னோட தானடா. என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு புல்லட் பாண்டியை வெறும் பாண்டி ஆக்கி விட்டேடா. எப்படியா சமாளிக்கணுமே மாப்ள. அது ஒரு ரெகுலர் கஸ்டமரு திடீர்னு போனை போட்டு வண்டி நடுரோட்ல நிக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு சொன்னாரு. அதான் மாப்ள. டேய், இப்ப நான் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன்டா.
மத்தியானம் சாப்பிட வர சொல்லி காலையிலே அண்ணி சொல்லியிருந்தாங்க. வரலன்னா அவங்க கோவப்படுவாங்க. நீங்க பாட்டுக்கு என் வண்டி எடுத்துட்டு போயிட்ட. நான் இப்ப எப்படி நாங்க போறது? மாப்பிள நம்ம புல்லட் செட்டில் தான்டா இருக்கு. நான் இந்த சர்வீஸ் வந்த வண்டியில் வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? நீ செட்டுக்கு போயிட்டு என் பைக் எடுத்துட்டு போ. இல்ல ஓ புல்லட் எடுத்துட்டு போ. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வர. இல்ல யாராச்சும் பசங்களை அனுப்பிவே. ஐயோ பசங்க யாரும் அங்க இல்ல மாப்பிள. சொக்கு மட்டும் தான் இருக்கான். அவனுக்கு கால் எட்டாது, பைக் ஓட்ட தெரியாது, லைசன்ஸும் கிடையாது. அவன் எப்படி உன் பைக்கை ஒப்படைக்கிறது? நான் வேற இங்க குன்றத்தூர் தாண்டி வந்துட்டேனே. நான் என்ன பண்றேன், உனக்கு வந்து ஒரு பைக் கேப் புக் பண்றேன். அங்கே இரு. அங்கே இரு. இரு. ஏய் 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 ஹலோ சார், நீங்க பைக் கேப் புக் பண்ணிருக்கீங்களா? நான் எங்கம்மா புக் பண்ணேன்? ஆமா 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 நான் தான் புக் பண்ணேன். நான் லொகேஷனுக்கு வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? இந்தமா எனக்கு இல்லம்மா, என் ஃப்ரெண்டுக்கு புக் பண்ணேன். அவன் பக்கத்துல தான், கொஞ்சம் பக்கத்துல ஆள் நிக்கிறான். அவன் பாக்குறதுக்கு 6 அடியில் அல்லூர் தம்பி மாதிரி கொஞ்சம் ரக்கடா இருப்பான். அவன் தான் ஃப்ரெண்டு. இருக்காங்க சார். ஓடிபி யார் சொல்லுவா? ஓடிபி அவனே சொல்லுவாமா, அமுச்சு விட்டுருக்கேன். ஓகே சார். சார் ஓடிபி சொல்லுங்க சார். இருங்க பார்த்து சொல்றேன். ஐயோ இவனா? இந்த வாய்ஸ், இந்த வண்டி, இந்த ஆளு, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்க ஹெல்மெட்டை கொஞ்சம் கழட்டுறீங்களா? எதுக்கு சார்? நான் யாரு கூட போறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ரைட்ல இருக்கும்போது ஹெல்மெட் எல்லாம் கழட்டக்கூடாது சார். சார் சார், ஓட்டும் போது தான் கழட்டக்கூடாது. இப்போதான் ஓட்டலையே, அப்புறம் என்ன? கழட்டு. நினைச்சேன்டி, எனக்கு தெரியும் நீதான். டேய், உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா? போய் இவகிட்ட ரைட புக் பண்ணிருக்க. எவகிட்ட மாப்ள? அதான்டா அவனா? டேய், அந்த ஹவுசிங் போர்டு அடங்காப்பிடாரிடா. ஓ சிஸ்டர், ஐயோ அந்த பொண்ணா? கொஞ்சம் பிரச்சனை வேணாம் மாப்ள. நான் வேற ரைட் புக் பண்றேன். என்ன ஒரு 1 hour ஆகும்.